ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட சாயா கிரகங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் மூலமாக மனுஷாளுக்கு சின்ன சின்ன தடை சம்பந்தப்பட்ட தாமதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதுதான் தோஷம் அப்படிங்கிற சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்குள்ள ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த கருநாகமும் கேது பகவான் என்று சொல்லக்கூடிய செந்நாகமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒன்று சேராது. அப்படி ஒன்று சேராம ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரோ அதற்கு நேர் 7ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நேர் 7ஆம் இடத்துல தான் ராகு பகவான் இருந்துட்டு இருப்பார். அது 7ல் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அதாவது கலஸ்தர தோஷம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் அது குடும்பத்தை பாதிக்கும் விஷயத்தை சொல்லிக்குது. அதாவது இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில மற்ற கிரகங்கள் இருந்துன்னு வைங்களே, அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு அதாவது தன்னுடைய 30 4 8 32 வயசு வரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அது தடை இருந்துகிட்டு இருக்கும் அல்லது தாமதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயிச்சு வர முடியும்.